செய்யும்படியாக கர்த்தர் கிருபை தந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இயற்கையின் சீற்றங்கள் ஒன்றுமே நமக்கு ஹல்லேலூயா தடையா இருக்காதபடிக்கு இந்த மழை சூழலை கர்த்தர் நின்று போடும்படி கர்த்தர் செய்யும்படியாக நம்ம விடுதலையோடு ஊழியம் செய்யும்படியாக தேவ மகிமை இறங்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. சோத்ரம் 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 ரீபா லக்கபலியம் துரபலகதுரபலகதுன மக்கதரபலபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவர், நீங்கள் அனுப்பப்பட்டீங்க, நாங்க வந்திருக்கிறோம். இந்த விதையை விதைக்க போறோம். அது 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையாக இந்த ஊழியம் இந்த நாளிலே மகிமையுள்ள ஊழியமாக இருக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான பலனை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க, வாஞ்சையை கொடுங்க. நடப்பதற்கு சோர்வு இழைப்பு வராதபடிக்கு கர்த்தாவே காண்டமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொரு தெருக்களில் நாங்கள் போகும் பொழுது நீர் எங்களுக்கு முன்னே செல்லுங்க, கோணலை செவ்வையாக்குங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருங்க. இப்படி அபிஷேகம் வெளிப்படுவதாக மகத்துவம் வெளிப்படட்டும். எந்த நோக்கத்தில் இந்த நாளில் கொண்டு வந்தோம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். உங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்